எங்கெல்லாம் ஒருத்தர் தப்பு செய்யறாங்களோ அவங்க மனம் வருந்தி அறிக்கை செய்து அவர்கள் மனம் மாறின பொழுது கர்த்தர் முந்தைய வாழ்க்கையை விட பிந்தைய வாழ்க்கையை அதிகமாய் ஆசீர்வதித்தார். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், எந்த காரியமா இருந்தாலும் நீங்க ஆண்டவர்ட்ட மனம் வருந்தி மனஸ்தாபப்பட்டு அறிக்கை செய்து மனம் மாறும் பொழுது முந்தைய வாழ்க்கையை விட நீங்கள் எண்ணி முடியாத ஒரு உயர்வுக்குள்ளாய் கர்த்தர் கொண்டு போவார். ஏன் அப்படி ஆண்டவர் செய்யறாரு அப்படின்னா, உங்களுக்கு வச்சிருந்த வாழ்வு அந்த உயர்ந்த வாழ்வு தான். ஆனா பிசாசு அதை தடை பண்ணுனா அதை நீங்க ஆவியில ஜெயிச்சுட்டீங்க பாத்தீங்களா? ஆட்டுக்குட்டியானுடைய வசனத்தினால ஜெயிச்சுட்டீங்க பாத்தீங்களா? ஆண்டவருடைய ரத்தத்தினால ஜெயிச்சுட்டீங்க பாத்தீங்களா? மீண்டும் கர்த்தர் அதே இடத்துக்கு கொண்டு வந்து உங்களை கெடுத்த பிசாசுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை உயர்த்தி உங்களை அலங்கரிக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா.